மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கே வரும்போதே நம்மளுக்கு இந்த போர்டில் வச்சுருக்காங்க பேகேஜ் கிளைம் 19 சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்து நம்ம போயிட்டு அந்த பேகேஜ் வந்து 19 பெல்ட்டில் எடுத்துக்கலாம் போல். ஸோ மார்னிங் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நிறைய ஃப்ளைட் நின்றுட்டுருக்குங்க, ஃபுல்லாக தாய் ஏர்வேஸ் தான். அண்ட் நம்ம வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து நடந்தெல்லாம் போக முடியாது போல் மக்களே. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த எஸ்கலேட்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து பயங்கர பெரிய ஏர்போர்ட். ஸோ நடந்து போனால் அப்படியே போயிட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ பெருசாக இருக்குது ஏர்போர்ட்டு. சூப்பராக இருக்குங்க, நல்லா பயங்கர மாதிரி ஃபாரின் ஏர்போர்ட் தான். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பார்த்தோன்னே. அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ விசா தாங்க. ஸோ நம்மளுக்கு November 10 வந்து ஃப்ரீ விசான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஆக்சுவலாக புக் பண்ணிட்டேன். பட் ஃப்ரீ விசானோடனே இன்னும் எனக்கு ஹாப்பியாக போச்சு. இங்கே பாருங்கள், அரைவல்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்டஸ், கனெக்டிங் ஃப்ளைட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போட் சைனிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம அப்படியே போக வேண்டியதான் மக்களே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்குங்க. ஸோ எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு அப்படியே இந்த போட் சைன்ஸ்லாம் பார்த்துட்டே போவோம். எதுவும் வாங்கலை நம்ம. ஸோ டேரெக்டாக அப்படியே நம்ம இமிக்ரேஷன் போயிட்டு போகலாம் வாங்க. இந்த போட் சைன்ஸ் தாங்க நம்மளுக்கு கைடே. ஸோ வேறு யாரும் தேவையில்லை. இதை பார்த்து அப்படியே போக வேண்டியதான். இமிக்ரேஷன் போவோம் மக்களே. இமிக்ரேஷன் ஓவர். ஸோ ஒன்றுமே நடக்கலைங்க. ஸோ நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், என்ன கேட்பாங்களோ என்ன சொல்லுவாங்கன்னு. இது வழியாக தான் வெளியே வந்தோம். இந்த எக்ஸிட் சீன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இமிக்ரேஷன் சைடு. அங்கேருந்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பேகேஜ் 19 இருக்குதுன்னு சொன்னாங்களே. ஸோ இங்கே போயிட்டுருக்கோம். ஒன்றுமே கேட்கலங்க, வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. ஹோட்டல் புக்கிங் எதுவுமே கேட்கல, வெறும் போர்டிங் பாஸும் பாஸ்போர்ட் மட்டும் கேட்டாங்க. வேறு எதுவுமே கேட்கல, ஃபோட்டோ கேட்கல, ஒன்றும் கேட்கல. நம்ம பேக் இதை வந்துட்டுருக்கு பாருங்கள், அதோ ரெட் கலரில் வருது பார்த்தீங்களா. வாங்க பேக் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போவோம் வாங்க மக்களே. ஸோ வந்து அப்படியே நம்ம வெளியே வந்துட்டுருக்கோம். கேட் நம்பர் 3 வழியாக எக்ஸிட் ஆக சொன்னாங்க நம்மளோட ட்ராவல் பார்ட்னர்ஸ். ஸோ இங்கே அப்படியே இந்த போட் சைன்ஸ் பார்த்து வெளியே போகலாமா. நிறைய இருக்குது பாருங்கள், டிபார்ச்சர்ஸ், கார் ரெண்டல், இந்த இது ட்ரெயினுக்கு எல்லாமே. ஸோ கேட் நம்பர் 3 வழியாக நம்ம வெளியே போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கையில் சுத்தமாக இந்த ஊர் பணம் இல்லை, தாய் பாத்து. ஸோ நம்மகிட்ட வந்து டாலர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் போயிட்டு நம்ம தாய் பாத் மாற்றிப்போம். ஸோ நான் அதுக்காக வந்து நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தேன் எங்கே மாற்றினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இந்த ஏர்போர்ட்லேருந்து ஒரு டவுன் கீழே வந்தோம் அப்படின்னா அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த இது மெட்ரோ லிங்க் இருக்குல்ல. ஸோ அந்த சைடில் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து நல்ல பெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இது வரைக்கும் பாருங்கள். ஸோ இது வழியாக தான் நம்ம வரணும். ஸோ இப்படி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர்ஸ்லாம் இருக்கும், மணி எக்ஸ்சேஞ்ச். ஸோ நம்ம டாலர் கொடுத்து இப்போதைக்கு கொஞ்சம் மாற்றிப்போம். இங்கே பாருங்கள் மக்களே. ஸோ இந்த சைட் தான். ஸோ இங்கே தான் வந்து அந்த மெட்ரோ லிங்க் போகிற ஏரியா. ஸோ வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு சிம் கார்ட்ஸு, ஏதோ மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே லைனாக ஒரு 3 கவுண்டர் இருக்குது மக்களே. ஸோ ஹாப்பி ரிச். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாலருக்கு 35.11 கொடுக்குறாங்க. $1 35.11 தாய் பாத். நல்ல ரேட் தாங்க, பெஸ்ட்டு. ஸோ இங்கே இன்னொன்று இருக்குது, கே எக்ஸ்சேஞ்ச். இங்கேயுமே வந்து சேம் ரேட்டு தாங்க, 35.11. அண்ட் வாங்க, எனக்கு பிடிச்ச சூப்பர் ரிச். எனக்கு இதை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஸோ இங்கே தான் நம்ம மாற்றணும் ரெடியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளோட ஒரு $100 கொடுத்து நம்ம வந்து மாற்றிப்போம் வாங்க மக்களே. கொடுத்துறாங்க. ஸோ 35.11க்கு அப்படியே அந்த அமௌண்ட் கொடுத்துறாங்க. 3511 தாய் பாத் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா 3000, ஒரு 500, ஒரு காயின், 1 பாத் காயின். ஸோ அப்படியே வெளியே அங்கேருந்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு சிம் கார்ட்ஸ் இருக்குது. நம்ம இந்த ஏஎஸ் சிம் கார்டில் தான் வாங்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா அந்த 299 பாத்னு இருக்குல்ல. ஸோ இந்த பிளான் தான் நான் வாங்கியிருக்கேன் 8 டேஸ்க்கு. வாங்க மக்களே, இங்கே வந்து நம்ம 3rd கேட்டுக்கு வந்துட்டோம், எக்ஸிட்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுமை எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதில் நான் எங்கே போய் தேடுவேன், கடைசியாக தேடி கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம பேர் இருக்கா, உதயகுமார் ஏழுமலை. வாங்க போவோம். வாங்க 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 மக்களே. முதல் முறையாக தாய் மண்ணில் காலை வச்சுட்டோம். ஃபாரினில் ஃபஸ்ட்டு நம்ம காலை பதிச்சிட்டோம் மக்களே. ஃபஸ்ட்டு வியூவே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஸோ வெளியே வந்தோடனே நம்மளுக்கு வந்து கார் நிற்கும், ஃபார்ச்சுனர் அப்படின்னு சொன்னாங்க. நம்பரும் சொல்லிட்டாங்க, கார் நம்பரும். ஸோ அதோ நிற்கிது பாருங்கள், அதான் நினைக்கிறேன். அதே தான் மக்களே. வாங்க 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 போய் காரில் ஏறுவோம். பயமாக இருக்குங்க. ஸோ பலன்னு வாங்க வாங்க வாங்க, ஒரே ஹாப்பிங்க. வாங்க. What hotel? Huh? Hotel name. Uday. Hotel. Yeah, Uday. What name hotel? Huh? Hotel. You go to hotel. What name? Hotel. Yeah. Princeton. Princeton. Okay.
காரில் ஏறினோடனே சம்பவம் மக்களே. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் நேம் என்னென்னு கேட்குறாரு போல், எந்த ஹோட்டல்னு. நான் என் பேரை கேட்குறாருன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு உதயான்னு கத்திக்கிட்டே இருக்கேன். அவரும் எந்த ஹோட்டல் சொல்லுங்கன்னு கத்தினே இருக்காரு. ஒரே சிரிப்பாக போச்சுங்க, அசிங்கமாகவும் போச்சு. பரவாயில்ல வாங்க, தாய்மொழியை போகிறதுக்குள்ளே கற்றுக்குறோங்க. வெளியே போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம. ஸோ அப்படியே ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ரூட் வந்து ஒன்லி ஏர்போர்ட் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மேப்பில் பார்த்த அளவுக்கு வேறு எங்கேயுமே போகல இது. ஸோ ஏர்போர்ட் மட்டும்தான் வந்து போகுது இந்த ரூட்டு. ஸோ பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக. ரோடு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக பயங்கர அப்படியே குவாலிட்டியாக தெரியுது. அப்படி பார்த்தோன்னே பாருங்கண்ணா. ஸோ அப்படியே ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். ஸோ லெஃப்ட்டில் ஃபுல்லாக வந்து ஏர்போர்ட் தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. மக்களே வாங்க 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 மக்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இருந்தாலும் வந்து எவ்வளோ கேப் விட்டு நிற்கிறாங்க பாருங்கள் ஒரு காரும். அப்பா வேற லெவலுங்க. அதேமாரி ஒரு சின்ன ஹாரன் கூட இல்லைங்க இப்போ வரைக்கும். ஆஹா அப்படியே இந்த வியூலாம் அப்படியே ரசிச்சுட்டே போகலாம் வாங்க. நல்லா இருக்குல்ல. வாங்க வாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வேறு லெவலில் இருக்குது. என்ன நடக்க போதோ. செம்ம டிராஃபிக் மக்களே. ஆனால் சரியான டிராஃபிக் பேங்காக்கில். பெரிய க்யூக்கு நிற்குது. இப்போ வந்து நம்ம அப்படியே சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் மக்களே. இந்த யூனிலிவர் கம்பெனிலாம் இருக்குது பாருங்கள். ஒரு பயங்கரமான சிட்டிக்குள்ளே ஒரு நடுவில் ஒரு பெரிய பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிரிட்ஜ் ஃப்ளைஓவர் மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம ஹோட்டல் போகலாமா? அதோ இதுதான் நம்ம ஹோட்டல். லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். இந்த ஹோட்டல் தான் மக்களே. ஹோட்டல் பிரின்ஸ்டான். ஸோ நம்ம ஹோட்டல் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு இது தான் ஹோட்டல் பிரின்ஸ்டான். வாங்க உள்ளே போய் செக்இன் பண்ணலாம். சிக்கல். ஸோ நம்ம வந்து 9 மணிக்கெலாம் ஹோட்டல் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா 12 மணிக்கு தான் செக்இனா. அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது, டயர்டாக வேறு இருக்கே. பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு இங்கேயே உட்கார வேண்டியதான் போல். சூப்பராக இருக்குல்ல ஹோட்டல், நல்லா இருக்குங்க மக்களே. நான் டயர்டாக இருந்ததை பார்த்து அவங்களே வந்து நம்மளுக்கு ரூம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ 10:30 இப்போ 10:30 ஓகே 10:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் அப்படியே மேலே போவோம் ரூமுக்கு. இதாங்க நம்ம ரூம் 1213 நம்பர் 8th ஃப்ளோரு. வாங்க ரூம் டூர் பார்ப்போமா? அப்படியே உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நம்ம இந்த கார்டை போட்டோம் அப்படின்னா லைட் எரியும்ல, அதே தான் போட்டாச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு உள்ள டோர்லேருந்து வந்தோடனே லெஃப்ட் சைடில் ரெஸ்ட் ரூமு, பாத்ரூம். இங்கே ரைட் சைடில் ஒரு வார்ட்ரோப். அண்ட் அப்படியே இங்கே வந்து ஒரு கிளாஸ் ஏரியா, கண்ணாடி இருக்குது. அண்டு டீ, காஃபி, வாட்டர் எல்லாமே இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு மிரர் இருக்குங்க. சுற்றி வச்சுருக்காங்க. நல்லது. எவ்வளோ டயர்டாக இருக்கும் பாருங்கள். அண்ட் இங்கே நம்மளுக்கு மேட்ரஸ், சேரு அண்டு கம்ப்யூட்டர் டேபிள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, டெஸ்க்கு, டிவி. இங்கே தாங்க ஒரு மெயின் மேட்ரு இருக்குது. இதை அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா நம்ம எதுக்காக இங்கே வந்தோமோ அந்த பலனை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. இன்னும் இல்லை, வேறு நிறைய விஷயம்லாம் இருக்குது. இருந்தாலும் பாருங்கள் அந்த ஒரு ஃபாரின் ஃபீல் அப்படியே இங்கேருந்து வருதுங்க. இந்த லாங்கில் அப்படியே ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ். ஸோ நம்ம இருக்கிறது கரெக்டாக ஒரு சிட்டிக்கு கொஞ்சம் அப்படியே சிட்டி பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி நிறைய வந்து பிளேசஸ் இருக்குது. நம்ம அப்படியே ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டிக்குள்ளே தான் இருக்கும் ஆக்சுவலாக. வாங்க பாத்ரூம் டூர் பார்த்துருவோம். ஸோ இங்கே அப்படியே வந்து ஒரு பாத்ரூம் ஏரியா, இங்கே சிங்க்கு, இந்த சைடு அப்படியே டவல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வந்து ரெஸ்ட் ரூம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.